நாம மத்தவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலை போல வரும் ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்து, நம்ம ராஜமௌலி சார் பிரம்மாண்டமாக இயக்கி வந்த RRR படத்துடைய படப்பிடிப்பை தற்போது நிறுத்திட்டாங்களாம். மேலும் தல அஜித்தின் 60வது படத்தை யார் டைரக்ஷன் பண்ண போறா அப்படின்ற ஒரு மாசான தகவல் வெளியாகி இருக்கு. இந்த 2 தகவலை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம். பாகுபலி திரைப்படங்களுடைய மாபெரும் வெற்றியை தொடர்ந்து SS ராஜமௌலி சாருடைய டைரக்ஷன்ல உருவாகியுள்ள படம் தான் RRR. இந்த படத்தின் கதாநாயகன் ராம் சரணுக்கு கால்ல காயம் ஏற்பட்டுள்ளதாக படக்குழு தெரிவிச்சிருக்காங்க. ராம் சரண் ஜூனியர் NTR முன்னணி கதாபாத்திரத்துல நடிக்கும் RRR படத்துல பாலிவுட் நடிகை ஆலியா பட், அஜய் தேவ்கன், சமுத்திரகனி, ஹாலிவுட் நடிகை டைசி எட்கர் ஜோன் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடிக்கிறாங்க. இதுல ராம் சரணுக்கு ஜோடியாக ஆலியா பட்டும், ஜூனியர் NTRக்கு ஜோடியாக ஹாலிவுட் நடிகையான டைசியும் நடிக்கிறாங்க. இந்த படத்தின் மூலம் தென்னிந்திய சினிமாவில் நடிகை ஆலியா பட் முதல் முறையாக அறிமுகமாகறாங்க. இந்த நிலையில இந்த படத்தின் ஷூட்டிங் பணிகள் பூனேவில் தொடங்கவிருந்த நிலையில ஜிம்ல பயிற்சியில் ஈடுபட்டு இருந்த நடிகர் ராம் சரண் இவருடைய காலில் காயம் ஏற்பட்டிருக்காம். இதனால இந்த படத்துடைய ஷூட்டிங் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் 3 வாரங்களுக்கு பின்னர் மீண்டும் ஷூட்டிங் பணிகள் முழு வீச்சில தொடங்கும் எனவும் படக்குழுவின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துல தெரிவிச்சிருக்காங்க. சுதந்திர போராட்ட வீரர்களான அல்லூரி சீதா ராமராஜி மற்றும் கோமரம் பீம் ஆகியோரின் வாழ்க்கை வரலாற்று படமாக 1920 காலகட்டத்தில் நடக்கும் கற்பனை கதையாக உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு பிராந்திய மொழிகளின் பேன் இந்திய படமாக இந்த படம் உருவாகுது. இந்த படம் 2020ஆம் ஆண்டு ஜூலை 30ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு படக்குழுவை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. சரி, நம்ம தல அஜித்தின் 60வது படத்தை யார் டைரக்ஷன் பண்ண போறா அப்படின்றத பார்த்தலாம். நம்ம அஜித் சார் தொடர்ந்து சிவா சாருடைய டைரக்ஷன்ல நடித்து வந்தாரு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு நேர்கொண்ட பார்வை மூலம் வேறு ஒரு இயக்குனருடன் அஜித் சார் பணியாற்றி வந்தாரு. இந்த விஷயம் எல்லோருக்குமே தெரிந்ததுதான். சதுரங்க வீட்டை, தீரன் ஆகிய வெற்றி படங்களை இயக்கி வினோத் தான் நேர்கொண்ட பார்வை படத்தை இயக்கி அந்த படத்தின் படப்பிடிப்பு முடிந்து விட்டது. இந்த நிலையில தற்போது வினோத் தான் அஜித்தின் அடுத்த படத்தின் இயக்குனர் என்றும் சொல்றாங்க. அந்த படத்துல இசை ஜிப்ரான் அப்படின்னும் கிசுகிசுக்கப்படுது. விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.